மணிகண்டன், நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர் சர்க்களைத்தான் உண்மையிலேயே பாஜக சந்திச்சுக்கிட்டு இருக்குதா? நேர்களுக்கு வணக்கம். இல்ல சக விருந்தினருக்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க. நானு என்னுடைய இதுல மாறுபட்ட பார்வை பாக்குறேங்க. என்னோட ஆடியோ சரியா இருக்கா ரீகன்? கரெக்டா இருக்கு, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. சரிங்க. மரியாதைக்குரிய ஜமீலா மேடம் சில கருத்துக்கள் சொன்னாங்க, அதுக்கு ஷார்ட்டா பதில் சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்கு போறேங்க. அதான் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்த ஒரு பொது தேர்தல்ல பாஜக முன்ன விட அதிகமான சீட்டு வாங்கி ஜெயிச்சது அப்படிங்கிற கல யதார்த்தத்தை நாம எதிர்கட்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணுங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5 மாநில 6 மாநில தேர்தல் இருக்கிறதுக்கு முன்னாடி தான் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறமும் அவங்க மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அவங்க குமிச்சாங்க. இந்த ரேவண்ணா விஷயம் அவங்களுக்கு ஒரு 14 தொகுதிகளில் கர்நாடகாவில் ஒரு சரிவை ஏற்படுத்துமா அப்படின்னா கூட்டணி கட்சிங்கிற முறையில தேவகவுடா கட்சிக்கு அவங்களுக்கு சில சர்க்கிள்களை ஏற்படுத்தலாமா ஒழிய பாஜகவுக்கு சர்க்கிள் ஏற்படுத்தும்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே வெஸ்ட் பெங்கால் போக சந்தேஷ்காலில நடந்த அட்டூழியம் பாத்தீங்கன்னா அங்க பாஜகவுக்கு மிகப்பெரிய பூஸ்டப்பா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கல யதார்த்தங்க. இல்ல இப்ப கேஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் ஒரு பிரதமரா இருக்கிறவரு தேர்தல் நேரத்துல ஒரு முதலமைச்சரை சிறைக்கு அனுப்பணும்னா அதோட எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அரசியல்ல ரொம்ப எல்போர்டு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற பிரதமர் மோடி. அதாவது ஈஸியா ஒரு பிரச்சாரம் பண்ணுவாருங்க. பெயில்ல இருக்கிற சோனியா, பெயில்ல இருக்கிற ராகுல் காந்தி, பெயில்ல இருக்கிற லாலு பிரசாத் யாதவ், பெயில்ல இருக்கிற கேஜ்ரிவால், இவங்க எல்லாமே ஊழல் புரிந்து ஊழல் வழக்குக்காக சிறையில இன்னைக்கு பெயில்ல நிக்கிறவங்க. இவங்க வேணுமா, எந்த ஊழலும் இல்லாத பாஜக வேணுமா அப்படிங்கிற ஒரு இதை கட்டமைக்கிறதுக்கு இது ஒரு வசதியா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னாங்க, பிரதமரா இருக்கிற வரைக்கும் அவர் சொன்னது பாத்தீங்கன்னா சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ், எல்லோருக்கும் எல்லோரையும் உள்ளடக்கி எல்லோரையும் சேர்த்து இந்த நாட்டிற்கான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மரியாதைக்குரிய பிரதமர் எப்ப தேர்தல் ஆரம்பிச்சதோ அது குறிப்பா சவுத் ஸ்டேட்ஸ் வேறங்க, இங்க உள்ள நிலைமை வேற, அதுக்கு காரணங்கள் வேற, அதெல்லாம் நான் போக விரும்பல. அதே நார்த்ல அப்படிங்கிறப்ப வேற. சவுத்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியோடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அதுல இருந்து அவர் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாருங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா RRRன்னு ஒரு படம் வந்தது, பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த மாதிரி காங்கிரஸ் அவங்க என்ன நினைச்சாங்க, ஃபுல் டாஸ் யார்கர் போடுறோம்னு நினைச்சு போட்டாங்க. ரிசோர்ஸ் ரீசர்வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நாட்டின் செல்வ வளங்கள் கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு பொதுவா சொல்லியிருந்தாங்க. செல்வ வளம்னா அது தனிப்பட்ட மக்களுடைய செல்வ வளமா, நாட்டினுடைய செல்வ வளமா, அதை பத்தி அவங்க தெளிவான ஒரு குறிப்பிடல் இல்ல. எப்படி மோடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அந்த அளவுக்கு கருப்பு பணம் அங்க இருக்குதுன்னு சொன்னதை மோடி ஆட்சிக்கு வந்தா பேங்க்ல 15 லட்சம் ரூபாய் போடுவோம் அப்படின்னு இன்டர்பிரேஷன் தனக்கு வசதியா எதிர்கட்சிகள் பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி மோடி அதுல இருந்து என்ன பிடிச்சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சார் வெளிப்படையா ஒண்ணு பேசுவோம் சார். இந்தியாவில் பொறுத்த மட்டும் வடநாட்டுல இருக்கிற எதிர்கட்சிகள்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், திரிணாமுல், கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். இவங்க ஒரு மைனாரிட்டி போலரைசேஷன் நமக்கு வேணும், மைனாரிட்டி ஓட்டு வேணும், கேஜ்ரிவால் உட்பட அந்த அரசியல் பண்றப்ப பாஜக வெளிப்படையா தங்களுடைய இந்துத்துவ சித்தாந்தத்துக்காகத்தான் அந்த கட்சியை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சியுடைய அடிப்படை கொள்கைங்கிறது 370 அப்ரிவேட் பண்ணுவோம், ராமர் கோயில கட்டுவோம், CCC ஏதாவது காமன் சிவில் கோட் கொண்டு வருவோங்கிறத 1980களில் ஆரம்பிக்கப்பட்ட பாஜக அப்புறதே அவங்க சொல்லிக்கிட்டு வர்றப்ப இவர் என்ன பண்ணினாருன்னா, தேர்தல் அறிக்கை வந்த உடனே 2006 அன்னைக்கு NDC கவுன்சில் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் பேசினார், இந்த நாட்டின் வளங்களில் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை அழகா டேக் பண்ணி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பாருங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா இந்துக்களே உங்ககிட்ட இருக்கிற தாலி உட்பட, வெள்ளி உட்பட, தங்கம் உட்பட எல்லாத்தையும் புடுங்கி யாருக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வெளிநாட்டுல இருந்து ஊடுருவனுக்கும், அதுக்கு மேல ஒரு பிரதமருக்கு பொருத்தமில்லாத ஒரு வார்த்தை சொன்னார், அதை நான் சொல்ல விரும்பல, இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு. என்ன அதுல இருந்து ஆரம்பிச்சாருன்னா ஹிந்து போலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு வலுவான ஆயுதத்தை அவர் கையில் எடுத்தாரு. நல்லா புரிஞ்சுக்கிறேன். இல்ல இப்போ இந்த வலுவான ஆயுதம் பாஜகவுக்கு கை கொடுத்திருக்குதா இல்லையா, அதுதான் ஃபேக்டர். அது நமக்கு தெரியாதுங்க. அதாவது என்னன்னா, இல்ல மணிகண்டன், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு ஃபேக்டர் இதுல பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது அவங்க இந்து பெரும்பான்மை வாதத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படி அந்த ஃபேக்டர் இல்லைன்னா கடந்த காலத்தில் அவங்க தேர்தல் ரீதியாக பாஜகவை தோல்வி அடைய வச்சிருக்கணும் இல்லையா? அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலன்றது தானே இப்போவும் நமக்கு ப்ரூஃப் ஆகிட்டு இருக்குது.
இல்லைங்க, அதுதான் நான் வேற கோணத்துல பாக்குறேன். ஆ. அதாவது வட மாநிலங்களை சேர்ந்த எதிர்க்கட்சிகள் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிற அவங்க ஒரு விஷயத்தை நோக்கி போறப்ப தலைகீழா நின்னாலும் மைனாரிட்டி ஓட்டு பாஜகவுக்கு வராது. வேணா இந்த ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் இஸ்லாமிய மகளிரோட ஓட்டு ஓரளவுக்கு கிடைக்குமோ ஒழிய பெரும்பகுதியா நமக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்கிறத மோடி மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, அப்ப இந்துக்கள் ஓட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்குறத அதிகப்படுத்தி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண நினைக்கிறாரு. பிஜேபி எவர் நெவர் மோடி காலத்துல இவ்வளவு அதிகமான சீட்டு வாங்குச்சுன்னு ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி, எப்படி இந்திரா காந்தி அதன் மேலதான் எனக்கு விமர்சனமும் கேள்வியும் இருக்கு மணிகண்டன். இந்த பாஜகவினுடைய வியூகம் கை கொடுத்திருக்குதா? ஏன்னா பாஜக வெற்றி பெற்றால் இந்தியாவை நீங்க பார்க்க முடியாதுன்னு 2014 2019 இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் 2014க்கு நடந்த எல்லா இடைத்தேர்தல்களிலும் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல்களையும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலையே. அப்படி இல்லாத பொழுது திரும்பவும் அதே பிரச்சாரத்தை முன்வைக்கிறதுன்றது பலன் அளிக்குமா? இல்ல, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரி தீர்மானிப்பான்ங்கிறப்ப ரீகன் வட மாநிலங்கள்ல இருக்கிற எதிர்கட்சிகள் ஒரு மைனாரிட்டி போலரைசேஷன் பண்றப்ப அங்க போனா நமக்கு ஓட்டு கிடைக்காது. அதுக்காக நம்ம இதை எடுத்து பார்ப்போம். ஏன்னா பேசிக்கா அவங்க இந்துத்துவ கட்சி, இந்துத்துவாவை வெளிப்படையா சொல்லி இந்துத்துவாவுக்காக வந்த கட்சி. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உச்சபட்ச ஆயுதம் என்னவோ அவ்வளவும் எடுத்து பார்ப்போம், அது இந்த தேர்தல்ல நமக்கு கை கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க. பட் மக்கள் அதுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, தென் மாநிலங்களில் நிலைமை வேற, வட மாநிலங்கள் அப்படிங்கிறது அங்க மதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் சென்சேஷனல் விஷயம். இப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேன். காங்கிரஸ் ஒரு டிராப் பண்ணிட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் காங்கிரஸோட இளைய மடாதிபதி இவர் ஆட்சிக்கு ராகுல் வந்தாருன்னா உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் ரிசர்வேஷன்ல முஸ்லிம்களை உள்ள புகுத்தி உங்க ரிசர்வேஷனை புடுங்கிட்டுவாரு, உங்க சொத்தை புடுங்கிடுவாரு, உங்களோட செல்வ வளங்களை புடுங்கிடுவாருன்னு பிரைம் மினிஸ்டர் பேசுறப்ப ஆமா இல்லன்னு அவங்களால பதில் சொல்ல முடியலையா? இல்ல நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு எதிர்கட்சினால சொல்ல முடியல, இல்ல நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியல. சோ ஒரு கேள்வியில கொண்டு வந்து நிக்கிறப்ப இந்த இடத்துல இந்துக்கள் எல்லாம் நம்மள நம்பி ஓட்டு போடுவாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்துக்கள் பிரதிநிதியா தன்னையும் ராகுல் காந்தியை இஸ்லாமிய சிறுபான்மை பிரதிநிதியா அவரை உருவகப்படுத்தி நிக்கிறாரு. அதுல தனக்கு பெரும்பான்மை கிடைக்கும் நம்புறாரு. நன்றி. நான் தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன். மீண்டும் நான் வரேன். மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, அதாவது பாஜகவுடைய அவங்க தேர்தல் யுக்தி எல்லாமே அகில இந்திய ரீதியில எடுபடும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. தமிழகத்துல அது நிச்சயமா எடுபடாது. இங்க அவங்களுக்கு பெரிய ரிசல்ட் தராது அப்படிங்கறத நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன். அதாவது கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா திமுக அவங்க பண்ண இந்த 3 ஆண்டு கால வளர்ச்சி திட்டங்கள், நல்ல திட்டங்களை பத்தி அவங்க அதிகம் பேசினாங்க. அப்படி ஒண்ணும் இல்ல, அது வேற விஷயம். ஆனா அதை விட்டுட்டு இன உணர்வு, மொழி உணர்வு, ஏன்னா இதை சொன்னீங்கன்னா தான் வாக்குகளை கவர முடியும் அப்படின்னு தமிழா இன உணர்வு கொள்ள ஹிந்தி வருது, வடக்கு வாழுது, தெற்கு தேயுதுங்கிறத காலகாலமா எப்படி திமுக இங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துதோ அந்த மாதிரி ஹிந்து போலரைசேஷன் அப்படிங்கிற ஆயுதத்தை பாஜக பயன்படுத்துதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிடுங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்த உடனே மன்மோகன் சிங் என்டிசியில பேசினதையும், ராஜசேகர ரெட்டி 4 தடவை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முயற்சி பண்ணதை விச் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கோர்ட் சொன்னதையும், சாம் பிட்ரோடா சொன்ன கருத்தையும் அப்படியே ஒரு முத்துமாலை மாதிரி கோர்த்து அதை என்ன பண்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க, அதாவது இஸ்லாமியர்கள் நம்மளோட இதை பிடிக்குவாங்க, சோ இந்துக்களுடைய காவலன் நான் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாரு மோடி. இது பண்றாரு. அதே மாதிரி மோடி மேல என்ன சொல்றாங்க, இல்ல மணிகண்டன், அப்பதான் ஜெமிலா சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? வட இந்தியாவினுடைய பல மாநிலங்களை சேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்றப்போ அந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடையல அப்படின்ற பார்வை உங்களுக்கு உருவாகிடுச்சு இல்லையா? அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்கான தீர்வா அல்லது மதமா அப்படின்றப்போ அவங்க வாழ்வாதார பிரச்சனை தானே கையில் எடுக்கிறாங்க. அதான ஜெமிலா டீகோட் பண்றாங்க. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 75 வருஷத்துல எதிர்கட்சிகள் ஆட்சி, ஜனதா, பாரதிய ஜனதா, பிபி சிங், தேவகவுடா எல்லாம் உட்பட பாத்தீங்கன்னா 15-17 வருஷம் தான் சார் இருக்கும். மிச்சம் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி தான் வட மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயும், யூபி உட்பட எல்லா இடத்துலயும் இருந்து. சோ அது ஒரு ஃபேக்டர் கிடையாதுங்க. அரசியலமைப்பை மாற்றி விடுவார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் அரசியலமைப்பை மாத்த மாட்டேன், ஆனா காங்கிரஸ் வந்ததுன்னா உங்க இடஒதுக்கீடை மத ரீதியா கொண்டு போயிருவாங்க, உயிரே போனாலும் இடஒதுக்கீடை நான் மத ரீதியாக அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்ட்ரோக் அடிக்கிறாரு சார். அதை புரிஞ்சு அதுதான் அத சொல்லவே இல்லையே காங்கிரஸ் கட்சியோ அல்லது எதிர்கட்சிகளோ, அதை சொல்லாத ஒரு பிரச்சாரம் தானே இதுதானே. விஜயகுமார் சொல்ற மாதிரி
தனி மனிதத்தையோ அல்லது மதத்தையோ பிரச்சாரத்துல எடுக்கக்கூடாதுன்றப்ப அதை கை வைக்கிறாரே மோடி. ஏன் சார் இங்க திமுக இன உணர்வு மொழி உணர்வு எல்லாம் எடுக்கிறது இல்லையா? நான் கேக்குறேன், காங்கிரஸ் கட்சி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. பிரதமராக இருக்கிற மோடி ஒரு பாஜக தலைவராக தேர்தல் களத்தில் மாறி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, இது அவருடைய உயரத்துக்கு சரியா? நிச்சயமா சரியில்லை, கண்டனத்துக்குரியது. ஆனா இப்படி அவர் இறங்கி அடிக்கிறப்ப காங்கிரஸ் இல்ல நாங்க அந்த மாதிரி கொண்டு வர மாட்டோம், மத ரீதியான இடஒதுக்கீடு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், ஏற்க மாட்டோம் காங்கிரஸ் சொல்லுதா இது வரைக்கும்? அதை தான் சொல்றேன், டிராப் பண்றாரு. அவர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண விரும்புறாரு சார். ராஜீவ் காந்தி எப்படி 404 சீட்டு ஜெயிச்சாரோ, இந்திரா காந்தி தான் எப்படி பங்களாதேஷ பிரிச்சாங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது வரலாற்றுல. போக்ரான் 1 எப்படி கொண்டு வந்தாங்களோ, வாஜ்பாய் எப்படி போக்ரான் 2 கொண்டு வந்தாரோ, பாஜகவின் கோல்டன் பீரியட் உச்சபட்ச சீட்டை எட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயரத்தை குறைத்துக் கொண்டு பிரதமர் வந்து தேர்தல் பேசலாம். மோடியினுடைய இந்த பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றத நம்ம விரிவா பேச வேண்டியதுக்கு நான் வரேன் உங்ககிட்ட.